காட்டு கிராமத்தின் ரகசியம். ஒரு காலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் கரட்டுப்பாளையம் கிராமம். அந்த கிராமம் சுற்றிலும் பெரிய காடும் சிறிய ஆறும் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் தான்விக் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். எப்போதும் புதிய விஷயங்களை அறிய விரும்புவான். ஒரு நாள் தான்விக் தன் தாத்தாவிடம் கேட்டான். தாத்தா, நம்ம கிராமத்துக்கு அருகே இருக்கும் அந்த பெரிய காடு பற்றி எல்லாரும் ரகசியம் இருக்கிறது என்று சொல்றாங்க. அது என்ன ரகசியம்? தாத்தா சிரித்தார். அந்த காடு சாதாரண காடு இல்லை. அது பல தலைமுறைகளாக நம்ம கிராமத்தை காப்பாற்றிய காடு. தான்விக் ஆச்சரியப்பட்டான். அவன் தனது நண்பர்களை சந்தித்தான். அவர்கள் காடு போக முடிவு செய்தார்கள். அடுத்த நாள் தான்விக் தனது நண்பர்கள் வியன்விகா, ரதிக்ஷ்ணா, கார்த்திக் ஆகியோருடன் காடு செல்ல முடிவு செய்தான். அவர்கள் காலை வேளையில் பயணத்தை தொடங்கினார்கள். காட்டுக்குள் நுழைந்ததும் அவர்கள் பல விலங்குகளை பார்த்தார்கள். அங்கு பறவைகள் இனிமையாக பாடின. மான் அமைதியாக புல் மேய்ந்தது. முயல்கள் குதித்து விளையாடின. மயில் அழகாக இறகுகளை விரித்தது. குரங்குகள் மரங்களில் விளையாடின. அதை பார்த்து குழந்தைகள் மகிழ்ந்தனர். அப்போது ஒரு பெரிய யானை வந்தது. குழந்தைகள் பயந்து நின்றார்கள். ஆனால் யானை அமைதியாக நடந்து சென்றது. அவர்கள் நிம்மதியாக சிரித்தார்கள். அவர்கள் இன்னும் உள்ளே சென்றார்கள். சூரிய ஒளி மரங்களுக்குள் புகுந்தது. காட்டின் உள்ளே அவர்கள் ஒரு பழைய கல்கோவிலை கண்டார்கள். அது முழுவதும் கொடிகள் மற்றும் மரங்களால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். தான்விக் மெதுவாக கதவை திறந்தான். அவர்கள் உள்ளே சென்றார்கள். அங்கு ஒரு பழைய கல் பலகை இருந்தது. அதில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. வியன்விகா சொன்னாள், இதுதான் அந்த ரகசியமா? இந்த காடு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சமமான வீடு. இதை காப்பவர்களே வாழ்வார்கள். அப்போது ஒரு முதியவர் தோன்றினார். குழந்தைகள் பயந்தார்கள். நான் இந்த காட்டின் காவலன் என்றார் அவர். அவர் ஒரு பழைய கதையை சொல்லத் தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராம மக்கள் காட்டை வெட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் மழை குறைந்தது. பின்னர் அவர்கள் உணர்ந்தார்கள், காடு இருந்தால்தான் வாழ்க்கை இருக்கும். அதனால் அவர்கள் ஒரு விதி வைத்தார்கள். காடு பாதுகாக்க வேண்டும். விலங்குகளை காயப்படுத்தக் கூடாது. மரங்களை தேவையான அளவு மட்டும் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் மரங்களை நட ஆரம்பித்தார்கள். காடு மீண்டும் பசுமையாக மாறியது. விலங்குகள் திரும்பி வந்தன. ஒரு வருடம் மழை மிகவும் அதிகமாக பெய்தது. ஆறு பெரிதாக பெருக்கெடுத்து கிராமத்தை மூழ்கடிக்க போனது. அப்போது காடுதான் கிராமத்தை காப்பாற்றியது. மரங்கள் நீரை தடுத்து நிறுத்தின. மண் சரிவை தடுத்தது. அதனால் கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. குழந்தைகள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். தான்விக்கும் நண்பர்களும் முடிவு செய்தார்கள், நாம் பெரியவர்களாக ஆனாலும் இந்த காடை காப்போம்.
அவர்கள் கிராமத்துக்கு திரும்பி எல்லோருக்கும் அந்த கதையை சொன்னார்கள். மக்கள் மகிழ்ச்சியுடன் கேட்டார்கள். குழந்தைகள் மரங்களை நட ஆரம்பித்தார்கள். சிறிய செடிகள் வளர்ந்தன. பல ஆண்டுகள் கழித்து அந்த கிராமம் மிகவும் அழகான இடமாக மாறியது. மரங்கள் அதிகமானதால் மழை அதிகம் பெய்தது. ஆறு நிரம்பி ஓடியது. விலங்குகள் பாதுகாப்பாக இருந்தன. தான்விக் பெரியவனாகி காட்டை பாதுகாக்கும் தலைவராக ஆனான். அவன் மற்ற குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் குழந்தைகளிடம் சொன்னான், காடு நம்மை காப்பாத்துது. அதனால் நாமும் அதை காப்போம். கதை நன்னெறி. இயற்கையை காப்பவர்களே உண்மையான புத்திசாலிகள். இன்னும் பல அழகான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம். இந்த கதையை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.